வணக்கம் உறவுகளே, நான் உங்களோட சின்ன ரைட். இப்போ வந்து தை மாதம் பிப்ரவரி வந்துட்டுது. இப்போ ஆவாரம் பூ சீசன். பூக்கள் வந்து நல்லா மலர்ந்திருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் இப்போ மன்னி பகுதி, கிளிநொச்சி எல்லாம் வந்து ஆவாரம் பூ தான். ரைட். என்ன விஷயம் என்று சொன்னால், எல்லா இடத்துலையும் எடுக்காமல் சில இடங்களில் போய் எடுத்தால் நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, நல்ல கலப்படமற்ற அந்த கலப்படம் இல்லை, ரைட் அப்படின்னு சொல்லலாம், இயற்கையான அந்த இது ஆபாரம் பூ வந்து கிடைக்கும். என்னென்று சொன்னால், இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொல்யூஷனான இடங்களில் வந்து பூ எடுத்திங்கன்னு சொன்னால் சரி வராது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கடல், ரைட், கடல், அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மரங்கள் நல்லா காற்று அடித்து கொண்டு இருக்குது. அங்கால காடு, இயற்கையான இடத்துல இருக்குது. இந்த பூக்கள் தேவைன்னு சொன்னால் சொல்லுங்க, கொமர்ஷியல் பர்பஸ், ரைட். நான் ஆஞ்சி வேணும்னு சொன்னாலும் அது காய விட்டு உங்களுக்கு தரலாம், ரைட். சீனி வருத்தக்காரர் மற்ற நிறைய வருத்தங்களுக்கு வந்து இது உதவுது, ரைட். ஆண்களை பொறுத்தளவில் வந்து இது முக்கியமான சாமானும் சொல்கிறார்கள். ஏதோ தெரியலை எனக்கு. இங்கே பூவை பாருங்க எப்படி உண்டு, அந்த மாதிரி இருக்குது, ரைட். இதை காய வைத்து பைக் பண்ணி எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். என்னையும் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு வேணும்னாலும் செய்தார்கள். தேவையான ஆட்கள் சொல்லுங்க. வடிவா உலர்த்தி வெயிலுக்குள்ளே போட்டு உலர்த்தக்கூடாது, பாதுகாப்பாக செய்கிற செய்முறைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே தனியாக பூதான் வேணுமென்றாலும் சொல்லுங்க, அனுப்பி வைக்கலாம். எத்தனை கிலோ வேணுமென்றாலும் அனுப்பலாம், அவ்வளோவுக்கு இருக்குது. ஏன் நான் விற்பனைக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ மோட்டர் சைக்கிள்லாம் வந்தேன் நான். அப்போ அதுக்கு காசு பணம் செலவாகுது. மற்றது தெரியும் தானே, ஆபத்தான இடம், இப்போ காடுகள் அதுக்கெல்லாம் தெரிய கொஞ்சம் கஷ்டம், ரைட். நான் வராட்டிலும் வேறு ஆக்களை போட்டாவது நான் எடுத்து தருவேன். அதோட இங்கே பாருங்க, ஈச்சம் மரம் வந்து காய்ச்சிருக்குது. ஈச்சம்பழ சீசன் ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. இயற்கையோட வாழ்ந்து இயற்கையோட இருந்தால் கூட விஷயங்களை அனுபவிக்கலாம் உண்டு. அங்கால இன்னைக்கு இது நிறைய. இன்றைக்கு திருக்கேதீச்சரம், மன்னார் திருச்சி கேதீச்சரத்துக்கு வந்து நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய இடங்கள்லேருந்து, கூடுதலாக வடபகுதியில் இருந்த யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார்லாம் இருக்குது. கூடுதலாக யாழ்ப்பாணம் இருந்து கணவர் போய்கொண்டிருக்கணும். ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க போல இருக்குது. சிவராத்திரி ஆகுமா நன்றைக்கு, ஓகே போகிறாங்க. தேவையான சொல்லுங்க. ஆவாரம்பூ